பல முறை இங்கே வரப்போகிறார் பிரதமர். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல, அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும். அதே போல நமக்கு தர வேண்டிய ஹொசூர் விமான நிலையத்தை எப்பொழுது தந்துவிட்டு வருவார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். பல முறை நிவாரண நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் பல முறை இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் வந்தா தமிழ்நாட்டுக்கு பாதிக்கு இருக்குமா இருக்காதா, எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படியே இருக்குமா என்று ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டார். இதுவரை பதில் இல்லை. வரும்போது அதற்கு பதிலோடு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே. இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி செலவு செய்திருக்கிறீர்கள். தமிழுக்கு 167 கோடி செய்திருக்கிறீர்கள். அந்த இரண்டையும் ஒன்றாக்கி விட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடமில்லை இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம்.